நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார் தங்க மாளிகை நீயா நானா. தமிழ்ல திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு அருமையான பழமொழி உண்டு. ஆனால் அன்றைக்கு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியதற்கும் இன்றைக்கு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியதற்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னா, அன்றைக்கு இங்கிருந்து சென்றவர்கள் தொழில் செய்வதற்காக சென்றார்கள். இன்றைக்கு இங்கிருந்து செல்பவர்கள் பெரும்பாலும் வேலை தேடி செல்லுகிறார்கள். இப்படி வெளிநாட்டிலே வேலை பார்ப்பது குறித்து இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த நாட்டிலே கல்வியை கற்றுக்கொண்டு வெளிநாட்டிலே சென்று வேலை பார்த்து அவர்களுடைய சுயநலத்திற்காக சம்பாதிக்கிறார்கள் என்று ஒரு பிரிவினர் குறித்து, அதாவது உயர்கல்வி படித்துவிட்டு உயர் பதவியில் இருக்கிறவர்கள் குறித்து. மற்றொன்று, வறுமையிலிருந்து விடுபடுவதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறேன் பேரொழி என்று சென்று அங்கு சிறையிலே வாடி கஷ்டப்பட்டு கடைசியில் உள்நாட்டில் இருந்திருந்தாலே பரவாயில்லை என்று மனதுக்குள்ளே குமரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறதே அப்படிங்கிற ஒரு குமரலை தாண்டி ஒரு விஷயமும் இருக்கு. அப்படி வெளிநாட்டுக்கு செல்வது வரமா சாபமா என்பதைத்தான் இன்றைய நீயா நானா விவாதிக்க போகிறது. இரண்டு தரப்பிலிருந்தும் இங்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இரு துருவங்கள் மோதிக்கொள்ளும் நீயா நானா பார்க்கலாம். ஆயிரத்தி 1970களில் 75களில் வந்த படங்களை பார்த்தீங்கன்னா வேலை காலி இல்லை, இது பற்றிய வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் பற்றிய நிறைய படங்கள் வந்ததுண்டு. இன்றைக்கு அப்படி ஒரு சினிமா நம்ம ஊரில் எடுத்தால் ஓடாது. ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. கம்பேரிட்டிவ்லி அட்லீஸ்ட் நிறைய வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் இருக்கணும், வெளிநாட்டில் தங்கி சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறது ஏன்? முதல்ல கல்பனா சாவ்லான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. சரி, பிறக்கும் போது அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சரி, வளரும் போதும் அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வெளிநாட்டு வேலையில போய் இறக்கும் போது மட்டும் இந்தியாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாததுனால தானே அவங்க அங்க போனாங்க. இந்தியாவில் திறமைக்கு அங்கீகாரம் இல்லை, அதனால வெளிநாட்டுக்கு போறோம். கொடுங்க பின்னால. தமிழன் என்பவன் உலகெங்கும் சுற்றி புதுமையான உலகத்தை படைக்க வேண்டும். அவனுடைய திறமையை வெளிநாடுகளில் சென்று படைக்க வேண்டும். இங்கே எடுத்துக்கொண்டால் நாசா ஆய்வு மையத்திலே கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அது சாத்தியமாயிற்று? பிரிட்டனிலே காந்திக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். எப்படி அது சாத்தியமாயிற்று? அனைத்தும் இந்தியர்கள் இங்கே இருந்து வெளிநாடுகளில் சென்று தங்கள் திறமையை பறைசாற்றியதால் அங்கே அவர்களுக்கு கொடுத்த மதிப்புத்தான் இது அத்தனையும் என்று என் வாதத்தை முன்வைக்கிறேன். இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் நமக்கு கிடைக்குது. பின்னால கண்டிப்பாக வரும். ஏனென்றால் திறமைக்கு சரியான அங்கீகாரம் அங்கே கிடைக்கிறது. இன்னொன்று முக்கியமான காரணம் என்னவென்றால் சிபாரிசு இல்லாத ஒரு வேலை எங்கே கண்டிப்பாக அனைவருக்குமே கிடைக்கும். அங்கே திறமைக்கு ஊதியம், அங்கே திறமைக்கு உரிய அங்கீகாரம். அப்படியே இந்த பக்கம் வரலாம். சொல்லுங்கம்மா. சில விஷயங்களை அவங்க முன்னிறுத்தி பேசுறாங்க. ஒன்று, அவர் சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல சிபாரிசு மாதிரி அங்க தேவையில்லை, அங்க திறமைக்கு வேலை கிடைக்குது, உழைப்புக்கேற்ற வேலை கிடைக்குது. இங்கே நான் எம்ஏ படிச்சுட்டு சர்வராக இருக்கிறதுக்கு அங்கே போய் சம்பாரிச்சு என் திறமையை நான் ப்ரூவ் பண்ணிக்கேன் அப்படிங்கிறாங்க. உண்மையில் அவங்க இங்கேருந்து போகிறவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வேலைகள் கிடைக்கவில்லைங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு சமீபத்தில் 4 நாள் முன்னாடி நடந்த விஷயம். ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், டாக்டர் படித்தவர் $10,000 கொடுத்துட்டு வேலை செய்யறதுக்காக போறாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச பர்மிட் என்ன தெரியுமா? லேபர் பர்மிட். அதுவும் அவர் லேபர் விசா கிடைச்சிருக்கு, ஒர்க் பர்மிட் கிடைக்கல. அந்த சூழ்நிலையில எனக்கு அந்த லேபர் வேலை வேணான்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணி அங்கிருந்து அவர் இந்தியாவுக்கு வர முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் அவரோட பாஸ்போர்ட் விசா எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க ஒரு குழுல கான்ட்ராக்ட் போட்டு அவங்க அப்படி போவாங்க. இவருக்கு தெரியாம நடுவில் போய் இவர் மாட்டிக்கிட்டது. இவர் சொல்றாரு என்னன்னு, சிபாரிசு இல்லாத வேலை, டப்பு கொடுத்த சிபாரிசு தேவையில்லை, அந்த மாதிரி போனது. என்ன ஆச்சு அவரோட நிலைமை? நம்ம இந்தியன் எம்பசியோட உதவியை நாடி அவர் வந்திருக்காரு. இங்க நம்ம கஞ்சி குடிக்கிறதுக்கு அங்க போய் 4 காசு சம்பாரிச்சு இங்க இருக்கிறவங்க சோறு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க இருக்கிறவங்க ஏதோ ஒரு இலை கிடைக்குதான், அந்த இலைய பிரெட்டோட வச்சு சாப்பிட்டா அது பரோட்டா மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா வயித்துல உட்காந்துட்டு இருக்குமா, ஜீரணமாகலாம். அந்த சாப்பாடு சாப்பிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு 2 மாசம் தான் அனுப்புவாங்க. 3வது மாசம் அவங்களுக்கே அங்க சாப்பாடுக்கு வழி இருக்காது. இங்க இருக்கும் அவர்கள் தாய் தந்தையர் என்ன ஆனார்கள், மனைவி மக்கள் என்ன ஆனார், 3 ஜெனரேஷன் அவர்களால் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கிட்ட விடுங்க. நம்ம ஊர்ல வெளிநாட்டு வேலையை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. வெளிநாட்டிலே வேலை, கப்பல் நிறுவனத்தில் வேலை, 5000 வெள்ளி சம்பளம், வேலை ஒன்றும் பெரிதில்லை, நடுக்கடலில் கப்பல் இருக்கும்போது இறங்கி தள்ள வேண்டும் அப்படின்னு. இந்த அளவுல தான் வெளிநாட்டு வேலையை பற்றி நம்ம இங்க புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்போ இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்களே,
3 மாசம் கழிச்சு வீட்டுக்கு 2 மாசத்துல காசே வராது வீட்டுக்கு, ஏன்னா அவங்க கையிலே காசு இருக்காதுன்னு. இது நிதர்சனமா இல்லையா? குடும்பத்தோடு இங்கே தூக்கிலே தொங்குவதை காட்டிலும் தான் இறந்தாவது தனது குடும்பத்தை வாழ வைக்கலாம்னு போறான் பாத்தீங்களா, உண்மையான மனிதன் அவன் தான். அணுவா இங்க இருந்து நான் சாகிறத விட ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கஷ்டப்பட்டா என் தலைமுறை நல்லா இருக்குங்கிறார். அதுவும் எனக்கு ஒரு நியாயமாகவே தெரியுது. சொல்லுங்க. தலைமுறையை காப்பாத்துறதுக்காக வெளிநாடு போறாங்க. 3 மாசம் கழிச்சு அவர் குடும்பத்தை காப்பாற்றலன்னு இந்த அம்மா சொன்னாங்க. 3 மாசம் கழிச்சு இங்கே இருந்து அயல்நாடு போய் சம்பாதிக்க போகிறான் நம்ம பிள்ளை, என் மகன் அப்படின்னு வச்சுங்க. அங்கே போய் இன்னொரு குடும்பத்தை உருவாக்குறாரு. இல்லை, அது அடுத்த விஷயம். அவர் அங்கே அப்படிப்பட்ட மகன் இங்கே இருந்தாலும் இன்னொரு குடும்பத்தை உருவாக்கிடுவார். அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்பது இப்போ திரவியம் தேடப்போ, திரவியம் தேடுன்னு தான் சொல்கிறான். என்னென்ன சுகத்தை விட்டுட்டு போகிறான். கல்யாணம் ஆகிட்டு என் பொண்ணுக்கு 1 மாதம் ஆகுது, மாப்பிள்ளை ஃபாரின் போயிட்டாரு. என் மகன் மூஞ்சி எப்படி இருக்கும்? நான் புரிஞ்ச அப்பா தானே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த கண்ணில் கண் விழித்தால் உன் நினைவு, கண் அயர்ந்தால் உன் கனவு. என் மக கண்ணில் எழுதிய கவிதையை படிக்கிற இந்த தந்தைக்கு உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அவரு எதுக்கு வந்து அவரோட பொண்ணை ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை கல்யாணம் பிறகு அந்த பையன் போனாரு உள்ளூர். என் மச்சான் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான். அவரு அப்புறம் ஃபாரினர் ஆகுறாரு. சரி, ஆனா ஒரு யதார்த்தத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு மாப்பிள்ளை தேடுறப்ப கூட வெளிநாட்டில் வேலை பார்க்கிற அப்படிங்கிற ஒரு காலமை சேர்த்துட்டோமா இல்லையா? நன்கு படித்த உயரமான சிகப்பானங்கிறதெல்லாம் தாண்டி வெளிநாட்டில் வேலை பார்க்கிற ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து பணப்புழக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து என்ன? வெளிநாட்டிலேயோ இல்லை வெளிநாட்டில் இருக்க நிறுவனங்களுடைய அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளினால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1990 இருந்த ஒரு இந்தியாவிற்கும் இன்று 2006 உள்ள இந்தியாவிற்கும் வித்தியாசம் என்ன? அதுதான். அப்ப வந்து ஒரு இந்தியன் வந்து வெளில போய் அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணல, இன்னைக்கு வந்து வெளில எஸ்டாப்ளிஷ் பண்றான். இன்னைக்கு வந்து ஜார்ஜ் புஷ் சொல்றாரு, நான் வந்து இந்தியாவில் நீங்க அவருடைய பள்ளி மாணவர்களிடம் சொல்கிறார், இந்தியா மாணவர்கள் திறமையானவர்கள், அவர்களை போலதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது நமக்கு ஒரு பெருமை இல்லையா? இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல வந்து நாசாலையும் எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றாங்க, அதனால நமக்கு ஒரு பெருமை இல்லையா? அந்த மாதிரி வெளிநாட்டுல போய் இங்க வந்து சம்பாரிச்சுட்டு இங்க பணப்புழக்கம் இன்னைக்கு வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுற ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய காசு பாத்தீங்கன்னா சொற்ப காசு. ஆனா இதுவே அந்த வெளிநாட்டு போயிட்டு அவன் சம்பாரிச்சுட்டு வந்து இங்க செலவு பண்றான். அவன் ஒரு வெளிநாட்டு போயிட்டு வந்தவன் ஒரு 10,000 ரூபாய்க்கு சாரி வாங்குறானா, ஆனா இங்க இருக்கிறவன் வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு சாரி வாங்க முடியும். 10,000 ரூபாய்க்கு சாரி வாங்கினானா அதனால அதை செஞ்சவனுக்கு கண்டிப்பா பயன், அதை செஞ்சவன் வந்து இந்தியாவில தான் செய்யறான். ஆமா, ஓகேவா? அந்த பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் பணப்புழக்கம், பணம் வந்து வெளில இருந்து வர்றதுனால. ஓகே, நீங்க அங்க 1 லட்சம் ரூபாய் ஒரு சேலரி வாங்குறதும் இங்க 10,000 ரூபாய் வாங்குறதும் சமம். இங்க நீங்க 2000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். நீங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணி இங்க 2000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். அங்க உங்களுக்கு 90,000 ரூபாய் செலவாயிட்டு 10,000 தான் கையில வச்சிருப்பீங்க. அதை இங்க கொண்டு வந்தா ஒண்ணுமே நடக்காது. நீங்க ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா நீங்க தான் கடனாளியா இருப்பீங்க. அப்படி உண்மையா இல்லையா? இல்ல கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை. இந்த சிறு முதலாளிகள் ஆவதற்கு அவங்களுக்கு முதலீடு தேவை. அந்த முதலீடு வேண்டும் என்றுதான் அவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள். அந்த முதலீடுனால் எங்கள் இந்தியாவில் நிறுவனங்களை ஆரம்பிப்போம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். 1990 இருந்து 2006 இருக்க பணப்பழக்கம் மாறிட்டு வந்திருக்கு. 2020 வந்து இந்தியாவில் இருக்கவங்க அத்தனை பேர் முதலாளி ஆவாங்க. அவங்களும் பல பேருக்கு வேலை கொடுப்பாங்க. இந்தியாவுக்கு வல்லரசு நாடாகும். பல பேர் இந்தியாவுக்கு வந்து வேலை செய்வாங்க. விவாதம் சூடாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை நீயா நான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை நீயா நானா. வரமா சாபமான ஆரம்பிச்சு விஷயம் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. நாட்டுக்கான அந்நிய செலாவணியே வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கும் இளைஞர்களால் தான் உள்நாட்டுக்கு வருதுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த சைடில் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. சாபம்னு நீங்கள் இருக்க எல்லாருமே சொல்கிறீங்க. ஆனால் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கள், ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வரிசையில் ஒவ்வொரு நாளும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த நாட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் போய் தவம் இருக்காத குறையா நிற்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? நாட்டை விட்டு எதுக்காக ஓடுறதுன்னு சொன்னால் ஃப்ராங்காகவே சொல்ல பேராசையினால தான். பேராசை, அதாவது வந்து ஒரு தரப்பு இருக்குது. எப்படின்னா, அதாவது வந்து
வீட்டு சூழல் குடும்ப சூழல் இதனால போறவங்க அவங்க பரிதாபத்துக்குரியவங்க. சரி. கண்டனத்துக்குரியவங்க ஒருத்தர் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இந்திய தொழில்நுட்ப பயிலகத்துல படிக்கிற ஒரு மாணவனுக்கு இந்திய அரசாங்கம் ஏழை எளிய இன்னும் 30 கோடி மக்கள் வறுமைக்கு கோட்டுக்கு கீழ இருக்கிற நாட்டினுடைய அரசாங்கம் 30 லட்சம் ரூபாய் தனிநபருக்காக செலவு பண்ணுது. சரி. ஆனா அது அவங்க அடுத்த வேலைய விசாவுக்கு அப்ளை பண்றதுதான். இந்த கையில மார்க் ஷீட் இந்த கையில விசாவுக்கு அப்ளை அத பண்ணிட்டு அவங்க நேரா வெளிநாடு போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா அத வந்து சார் ஒரு சில வாதங்கள் சொல்றாங்க அது இங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்பதான் லாபம் பார்க்க முடியும். அதனால தான் இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அங்க 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 எகனாமிக்கல் வேல்யூ கிடையாது அதுக்கு. அத இங்க தான் பண்ணணும். இதுல இருந்து ஒரு புரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா அதாவது சம்பாதிக்கிறதுக்கு இந்தியா படிக்க வைக்கிறதுக்கு இந்தியா வேணும். இங்க பொழைக்கிறதுக்கு இந்தியா வேணும். மறுபடியும் போய் வெளிநாட்டுல யாருக்காகவோ எதுக்காகவோ வேலை செய்யலாம். மறுபடியும் சம்பாதிக்கலாம். அத சம்பாரிச்ச பணத்தை பெருக்கிறதுக்கு பழையபடி இந்தியா வேணும். இது அது அவங்களோட இது. இந்தியாவுடைய ஏழை எளிய மக்களுடைய வரி பணத்தை 30 லட்சம் ரூபாய் சாப்பிட்டு இவங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. அந்த 30 லட்சம் ரூபாய் எனக்கு இந்தியாவிலேயே நான் வந்து வேலை செஞ்சா எனக்கு தருவாங்கன்னா கண்டிப்பா நான் இந்தியாவிலேயே வேலை செய்வாங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த கேரண்டியும் கொடுக்கணுமா? இல்ல அப்படி இல்ல அங்கு பணம் தருகிறார்கள் அங்கு வேலை செய்துவிட்டு அவர்ட்ட கொடுங்க. மைக் அவர்ட்ட கொடுங்க. சொல்லுங்க. மென்பொருள் துறையில ஐடி செக்டார்ல வேலை பார்க்கறவங்களுக்கு உயர்ந்தபட்ச சம்பளம் ஒரு மாவட்ட ஆட்சியர் லெவல்ல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சில ஃபர்ஸ்ட் கிரேட் இருக்கிற ஆபீசரை விட சம்பளம் அதிகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்தியாவுடைய தகுதிக்கேற்ப இந்தியாவுடைய வாழ்க்கை தரத்துக்கேற்ப இந்தியாவுடைய பொருளாதார சூழலுக்கேற்ப மிகவும் திருப்திகரமான சம்பளத்தை இந்தியாவுல அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு மீறி ஜெர்மனிக்கு ஈக்குவலா நம்ம அல்லது அமெரிக்காவுக்கு ஈக்குவலா நம்ம தர முடியாது. ஏன்னா ஜெர்மனியிலயும் அதாவது ஐரோப்பிய நாடுகளுடைய விலைவாசி விகிதம் இந்தியாவுடைய விலைவாசி விகிதத்தை விட 55% அதிகம். சரி. அதனால வந்து அவருடைய வாதம் வந்து சொத்தையானது. எல்லா மாற்றமும் ஒரு நாளில் நடைபெறாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறும். முதலில் சம்பாதிப்பேன் அதற்கு பிறகுதான் நான் இன்வெஸ்ட் செய்வேன். வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கௌரவத்தை தேடி தருகிறது, தேசத்திற்கு கௌரவத்தை தேடி தருகிறது என்றால் சமீபத்திலே ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டுல நம்ம டாக்டருக்கு மரியாதை இருக்கா? இப்போ இது வரமா சாபமா? நாங்க ஒத்துக்க முடியாது சார். இது எதை டாக்டரா இருந்தாலும் சரி, துபாயில எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, இதே சேல்ஸ்மேன் இங்க ஒரே 3000ல இருந்து 5000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். 10 வருஷம் முன்னேற முடியல எங்களால. இப்ப 2 வருஷம் ஆச்சு துபாய் போய் அவரு முன்னேறி இருக்கோம். வீடு வாங்குற நிலைமைக்கு வந்திருக்கோம். குழந்தை நல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சு வச்சிருக்கோம். சாதாரண ஸ்கூல்ல படிக்க வச்சோம். இது 10 வருஷமா இப்ப முன்னேறி தான் இருக்கும். இது சின்ன என்னோட லைஃபை எனக்கு போறோம். உங்களுக்கு எல்லாம் உதாரணம், கல்பனா சாவ்லா வந்து அமெரிக்கா சிட்டிசன் ஆனது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆனா இந்திய பெண் என்பது எங்களுக்கு முதல்ல செத்து போனப்போ எல்லா ரேடியோவும் என்ன சொன்னாங்க, என்ன டிவில நம்ம இதுவரைக்கும் வேற வேற கேரக்டர்ஸ் வச்சு பேசிட்டு இருந்தோம். கல்பனா சாவ்லா அவங்க இவங்கன்னு பேசிட்டு இருந்தோம். இந்திய பெண் நேரடியா சொல்றாங்க. என்னோட பேர் இந்திய பெண் சார். நானு என்னோட லைஃபை எடுத்துக்கிறேன் சார். என்னோட ஹஸ்பண்டோட தம்பிக்கு இங்க ஒரே 3000 ரூபாய் சார் சம்பளம். ஐசிடபிள்யூ படிச்சிருந்தார். இப்ப வாங்குறாரு ஒரு 50,000 சார். இப்ப குரோம்பேட்டையில வாங்கியிருக்காரு 12 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்காரு. இன்னொருத்தர் அண்ணா வாங்கியிருக்காரு. அவருக்கும் இதே சேல்ஸ்மேன் வேலை தான் சார். அவங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க, ரூம் கொடுத்துருக்காங்க, மத்தியானம் சாப்பாடு லஞ்ச்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ சார். ஏன் இங்க வந்து கிடைக்கல அவங்களுக்கு? கிடைக்காதல 2 வருஷம் ஆச்சு. எல்லாரும் 3 பேரும் போய் இப்ப நல்ல செட்டில் ஆயிருக்காங்க 2 வருஷத்துல. நாங்களும் கடன் வாங்கி எல்லாம் தான் அமிச்சோம். 1 வருஷம் 6 மாசத்துல கடன் தீத்தேன் சார். நானு லேடி ஒருத்தியா இருந்து என் குழந்தைய படிக்க வச்சுட்டு எனக்கும் ஐஹெச்எஃப்டி ஃபிளாட்ல எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. ரிலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க 40 வயசு ஆச்சு இவருக்கு வேலை கிடைக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எத்தனையோ பேர். அதெல்லாத்தையும் மீறி அனுப்பிச்சு 1 வருஷம் சார் நானு கஷ்டப்பட்டேன். இல்லைன்னு சொல்லலை. இப்போ நல்லா இருக்கேன், சந்தோஷமா. எதனால? என்னோட நடுவர்க்கத்திற்கு வெளிநாடு செல்வது வரமே வரமே வரமே. ஓகே, மனுஷனுக்கு என்ன வேணும்? வாழ்க்கை தரம் உயரணுங்கிறதா முக்கியம். அவங்க வாழ்க்கை தரம் வெளிநாட்டுக்கு போனதுனால உயர்ந்திருக்கு. இதை ஏன் நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க? எப்படி சாபம்னு சொல்றீங்க? நானும் வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்தவனே தெரிஞ்சது அது சொர்க்கம் நரகம் அது அப்படின்ட்டு. ஸோ நீங்க ஏமாந்ததுக்கு யார் காரணம்? இங்க ஏஜென்ட் சொன்னாங்க உங்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி, 8 மணி நேரம் தான் செய்யணும், உங்களுக்கு சேலரி எல்லாம் இருக்கும், நீங்க போக வேண்டியது வேலை செய்ய வேண்டியது வீட்டுக்கு சம்பளம் அனுப்ப வேண்டியது தான் உங்க வேலை அப்படின்னாங்க. சரி, அங்க போனாதான் தெரியுது சார் எங்களுக்கு சம்பளம் சரியா கிடைக்கல. 8 மணி நேரம் சொல்லிட்டு 12 மணி நேரம் டியூட்டி. வீட்டுக்கு போய் நாங்களே சமைச்சு சாப்பிடணும். அங்க சமைக்கிறதுக்கு டைம் இல்ல, சாப்பிடுறதுக்கு டைம் இல்ல. காலைல மிஷின் உழைப்பு மாதிரி தான் உழைச்சிருந்தோம். எங்களுக்கு ஊதியம் கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல. நாங்க எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்தியா என்போசின் இருந்தது, அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எந்த ரியாக்ஷனும் கிடைக்கல. உங்கள் வாழ்க்கையை வெளிநாட்டு அந்த வேலை என்பது சீரழித்து விட்டது. ஆமா சார். இதுக்கு நான் பதில் சொல்றேன். அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கணும் எந்த கம்பெனி, from which company, they have approval or not. foreign company இருக்கு சொல்லுங்க, அதுல எம்பசிடர் வந்து அவங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா.
இன்னொன்னு வந்து அந்த கம்பெனி ப்ரொஃபைல்ஸ் நீங்க இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, உள்ள ரூபீஸ்க்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க சொல்லி பேராசையில் நீங்க அங்க வந்துட்டு அங்க வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு வந்து அங்க உள்ள ஃபாரின் கம்பெனி வந்து ஏமாத்த கிடையாது. நீங்க வரும்போதே அதை தெரியாம வந்துட்டு அங்க நாங்க சீட்டிங் பண்றோம்னு சொல்றது அது யூஸ் ஆகாது. இன்னொன்னு அங்க வந்து நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம், இந்தியா கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம், கம்ப்ளைண்ட் பண்ணா அதை வந்து நாங்க பொறுப்பு எடுத்துக்க முடியாது. ஏன் பொறுப்பு எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னா இது உங்க தப்பு. ஆரம்பம் நீங்க வரும்போது நீங்க செக் பண்ணாம வந்துட்டு வந்து அங்க நாங்க அதாவது எங்க போலீஸ் பண்ணாங்க வேலை கிடையாது. நீங்க பணம் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஏதாவது பண்ணி அங்க வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு எப்படி குறை சொல்லுவீங்க? உங்க பேராசைக்கான பலனை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு எங்க கவர்மெண்ட் ஒரு நிமிஷம் சார் எல்லாம் பணத்துக்கு வேணும்னு சொல்லி தான் சார் ஃபாரினுக்கு போறாங்க. ஓகே புரியுதுங்களா? அங்க எங்களுக்கு ஊதியம் கிடைக்கல, எங்க உசுரே போயிடுச்சு. அங்க சரி எங்களை ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு ஆள் வந்தாங்க சார். எங்களை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் வந்து காப்பாத்தலாம், அவ்வளவுதான் சார். நாங்க உசுரோட வந்துட மாட்டோம் சார். அங்க சரி அப்போ அங்க அவங்கள யாரையும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. ஓகே எதனால ஆரம்பிச்சதுன்னா இவங்க வந்து ப்ராப்பரா வராம அங்க வந்துட்டு நீங்க வந்து பண்ணி கொடுக்கல, நீங்க வந்து செய்யலன்னு சொன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் இதை தான் செய்வாங்க. இன்னொன்னு எம்ப்ளாய்மெண்ட் அங்க வராங்க சொன்னா 3 வருஷம் கான்ட்ராக்ட் தான். இதெல்லாம் தெரியாம 5 வருஷம் கான்ட்ராக்ட்க்கு ஒரு blank பேப்பர்ல நீங்க சைன் போட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்து இங்க வந்து ஃபாரின் வந்து தப்பு பண்ணாங்க சொன்னா அது அவங்களோட தப்பு, நாட் எங்களோட தப்பு இல்ல. அதாவது ஒரு இந்த கண்டிஷன் வந்து இங்க 3 வருஷம் அக்ரிமெண்ட் தான் இங்க போட்டுது. அங்க வந்து எங்களுக்கு தெரியாத மொழியில வந்து எழுதியது கொண்டு கையெழுத்து போட சொன்னா எவன் சார் போடுவாங்க? அங்க கையெழுத்து சார் எப்படி சார் போடுவாங்க? ஓகே இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்காங்க, இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. இல்ல 40 பேர் அங்க சிறைச்சாலையில இருக்காங்க சார். அங்க 40 பேர் சிறைச்சாலையில இருக்காங்க. ஒரு கிலோ அரிசிக்கு வெளிநாட்டில் இருந்து இப்ப இந்தியாவில் இருந்து செல்பவர் கையில் 1 கிலோ அரிசி அங்க 28 ரூபாய் என்றால் அவர்கள் கிட்ட 42 ரூபாய் என்று எதற்கு வாங்க வேண்டும்? இவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் 12 ரூபாய் என்று வாங்கினால் அதே ரேட்டு தான் 12 ரூபாய் என்று இந்தியாவில் கொடுக்கிறோம். ஏன் அங்கே எனது தம்பி இன்னமும் ஜெயிலில் தான் இருக்கிறார். ஏன் எனது தம்பி மட்டும் அந்த அநியாயம் இழக்கப்பட வேண்டும்? 50 ரூபாய் விலைக்கு அரிசி வாங்கி சொந்த செலவில் சாப்பிட வேண்டும். உங்க தம்பி ஜெயிலில் இருக்காரா? இதுவரை இன்னும் போன மாதம் தான் எனக்கு ரிசல்ட் வந்தது, எனது தம்பி செல்லில் இருக்கிறார் என்று. உங்க பர்சனல் லைஃப்ல உங்க தம்பிக்கு என்ன நடந்தது? எங்க தம்பி போன 2004 டிசம்பர்ல 12ஆம் தேதி போனாரு. போன 2-3 மாசத்துல சுனாமி வந்தது. நாங்க ஃபிஷர்மேன், நாங்க நடுத்தர குடும்பம் கூட இல்லை, ரொம்ப ஏழை. சரி அவரு போறேன்னு ஆசைப்பட்டாரு. சரி ஆர்க் வெல்ட்ரு தானே, சரி போகட்டும் ஆன்ட்டு. சரி அங்கேருந்து வீசா வந்தது எல்லாம் ஒரிஜினல். அவங்க எங்கள் எம்பசியில் போய் கேட்டோம், ஒரிஜினல் தான்ப்பா, நீங்கள் போகலாம் தைரியமாக போகலான்ட்டாங்க. அங்கே போனோடனே இங்கே போட்டிருந்தது 3 வருஷம் பர்மிட் போட்டிருந்தது. போய் 2 மாதம் நல்ல கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஓகே நல்ல கம்பெனி தான் நம்மளும் நம்புவோம். அந்த டைமில் எடுத்தாந்து இந்த சைன் பண்ணுங்கப்பா. என்ன தெரியும் தமிழ், எனக்கு இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியல. சரி கையெழுத்து கேட்குறாங்களே எதுக்கு ஒர்க் பர்மிட், சரி போட்டிருக்கேன்ட்டு போட்டுடுறாங்க. அங்கே பார்த்தா 1 வருஷத்தில் ஒர்க் பர்மிட் முடியுது. இதுதான் சார் உண்மை. இன்னமும் என் தம்பி ஜெயிலில், அவங்ககிட்ட இன்னும் 4 மாதம் ஆச்சு பேசி, 4-5 மாதம் ஆச்சு. இன்னமும் நீங்க சொல்றதுல என்னென்ன ஆத்தென்டிசிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறதாக பத்திரிகைகளில் வருது, நாமும் கேள்விப்படுறோம். தெரிந்தோ தெரியாமல தான் சொல்றேன். இப்போ தம்பி அமெரிக்காவுக்கு போறாருன்னா அவங்களுக்கு அவர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்துருவார். ஏன்னா இந்த இந்தியா அந்த கல்வி அவருக்கு கொடுத்துருக்கு. இதே இந்திய தேசம் பாவம் அந்த அறிவை அவருக்கு கொடுக்கல. அதுக்கு அவரை குற்றவாளியாக்கவோ இவரை குற்றவாளியாக்கவோ முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நம்முடைய தமிழர்கள் வேலை தேடி சென்று போன இடத்துல சிறையில் இருந்துக்கிட்டு காசு அனுப்ப வேண்டிய பிள்ளைக்கு இங்கேருந்து காசு அனுப்பக்கூடிய சூழ்நிலை நடக்குதா இல்லையா? ப்ராப்பரா இவங்க வராம இவர் சொன்னாரு இப்ப 3 வருஷம் கான்ட்ராக்ட் பெர்மிட்னு சொல்லிட்டு அங்க போய் 1 வருஷம் தான் கொடுக்குறாங்க. 3 வருஷம் கான்ட்ராக்ட்ன்றது உண்மை. 1 வருஷம் தான் பெர்மிட் கொடுப்பாங்க. அந்த பெர்மிட் முடியற டைம்ல கேட்பாங்க நீங்க இன்னொரு கண்டினியூ பண்ண போறீங்களா, அப்ப இன்னொரு எக்ஸ்டென்ஷன். So every 1 year finish, then only he extend to another 2nd year and then 3rd year. After 3rd year he must back to his hometown. எங்க அவங்க ஸ்டேட் எது அவங்க வந்துறணும். வந்து after 6 months then only he can come back to. இதெல்லாம் சட்டத்தை நீங்க சொல்றீங்க, நடைமுறையில இருக்காதுல. இது அதாவது கேள்வி வந்து நீங்க சொல்ற சரி, நீங்க சொல்ற சட்டத்துல இருக்கு, இது நடைமுறை இருக்கா? நடைமுறையில் நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி 1 வருஷம் முடிஞ்ச உடனே கேக்குறாங்களா கேள்வி, இல்ல திருப்பி விரட்டி விடுறாங்களா, அடிச்சு விரட்டுறாங்களா? அத கேக்குற கேள்வி. நீங்க சொல்றீங்க 3 வருஷம் கண்டிப்பா 1 வருஷம் முடிஞ்ச உடனே 2 வருஷம் கேட்பான்னு கேக்குறீங்க. ஆனா நடைமுறையில இல்ல. உங்க ஆத்திரம் நியாயமானதுனாலும் கூட ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு? போன வருஷம் நான் 2005 செப்டம்பர் மாதம் போனேன். மாதம் 30 நாள், அதில் 26 நாள் வேலை. ஆனால் அந்த 26 நாள் வேலையில் அதுக்குள்ள ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. எப்போனாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நான் காட்ட தயார்.
ஒரு மாசம் சம்பளம் முதல்ல வாங்கினேன் 19 நாள். 2வது மாசம் சம்பளம் வாங்கவில்லை. 3வது மாசம் சம்பளமும் வாங்கவில்லை. இந்த சம்பளத்தை கேட்டா வேலை செய்யி உனக்கு வரும் கூலி 1 வாரம் அப்படி என்று ஏஜென்ட் அங்க உள்ள ஏஜென்ட்டுக்கு கான்ட்ராக்ட் ஆளுங்க சொல்றாங்க. இல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் வெளிநாட்டுக்கே தொடர்ந்து படையெடுக்கிறீங்களே ஏன்? கீழே ஊந்தா தான் சார் காயத்துக்கு மருந்து போட முடியும். சரி அப்படிங்களா? இப்போ நாங்க போயிட்டு வந்து தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ எங்களுக்கு நாங்க பேசிட்டு இருக்கல. இது மாதிரி 10 பேருக்கு தெரியணும்னு சொல்லி தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இருதுருவங்கள் விறுவிறுப்பாக மோதிக்கொள்ளும் இந்த விவாதத்தில் ஒரு சின்ன பிரேக், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நீயா நானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை நீயா நானா. விறுவிறுப்பா இந்த வரமா சாபமா நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு கெஸ்ட் இந்த ஸ்டூடியோக்கு கூப்பிட போகிறேன். அந்த கெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவர். ஆன் அதர் ஹேண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவர் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியரும் கூட. இன்றைக்கு அவர் இன்ஜினியராக இருக்கிறதுனால பாப்புலர் கிடையாது. வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் திருட்டு பயலே படத்தினுடைய இயக்குனர் திரு சுசி கணேசன் அவர்கள். வாங்க. வெல்கம் டு தி ஸ்டுடியோ. ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பின விஷயம், திருட்டு பயலே படத்தை தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு இம்பேக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வெளிநாட்டிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் இங்கே வருகிறார். அவருடைய மனைவி வேறொரு குடும்பம் நடத்தி அதற்கு பிறகு வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட இம்பேக்டில் தவறு செய்திருந்தாலும் அவர்களின் மனைவின் அதுக்கப்புறம் அவர் சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறாரு. அதை நீங்களே முன்னின்று அவங்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு உதவியும் செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு பேப்பரில் படித்தோம். ஸோ இந்த மாதிரியான சில சென்சிட்டிவான விஷயங்களும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுனால வருதுன்னு நினைக்கிறீங்களா? அது வரம் நினைக்கிறீங்களா, சாபம் நினைக்கிறீங்களா வெளிநாட்டில் வேலை பார்க்குறது? ஆக்சுவலாக பேசிக்கலி எனக்கு ரொம்ப இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம திறமைகளோடு இங்கே இருந்தால் குப்பை வெட்டினா வேலைக்கு ஆகாது, வெளியில் போகணுன்றது. இப்போ உதாரணமாக இப்போ என்னுடைய சொந்த ஊர் மதுரை மாவட்டம்னு வச்சுங்களேன். மதுரை மாவட்டத்தில் படிக்கிறவங்களாம் மதுரை மாவட்டத்துக்குள்ளே இருந்துக்கணும்னு வச்சுங்க. இப்போ நாம் மெட்ராஸுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ மெட்ராஸில் தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் தமிழ்நாட்டில் இருந்துக்கணும்னு வச்சுங்க, வெளியில் போக முடியாது. ஸோ இந்தியாவில் இருக்கவங்களாம் இந்தியாவில் இருக்கணும்னா, ஸோ என்னென்னா பேசிக்கலி இது வந்து ஒரு சாபத்துக்குரிய மேட்டரே இல்லை. என்னென்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் உங்களுக்கு நரேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து எப்படின்னா தவறுகள்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். அது மாதிரி தான் இந்த மாதிரி உறவு சிக்கல்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்கிற இடத்துல பேசிக்கிற பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு அடிச்சு பிடிச்சா கூட கொஞ்சம் சமாதானமாகி திரும்பி சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு கணவன் வந்து இது வந்து இப்போ இல்லை, அதாவது திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடுன்ற அந்த காலகட்டத்திலேயே அது இருந்தது தான். ஸோ ஒரு கணவன் வந்து ஒரு ஒர்க்கு வேலை விஷயமாக வெளியூர் போகும்போது அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து ரொம்ப பேத்தட்டிக். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் மேலே தவறுனே சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து என்னென்னா என்னுடைய கதையில் வந்து மாளவிகா அந்த அவங்க கேரக்டர் வந்து ஒரு கணவனுக்கு துரோகம் பண்ண கேரக்டர் மன்னிக்கப்பட்டுருச்சு ஆக்சுவலி படத்தில். அது நிறைய பத்திரிகையாளர்களோ நிறைய நண்பர்களோ ஏன் வந்து ஒரு தப்பு பண்ண மனைவியை வந்து மன்னிச்சிங்க அப்படின்னா, என்னுடைய பதில் என்ன வந்ததுன்னா, ஒரு கணவன் அவன் பணக்கார கணவன் எப்போ பணக்காரன் வந்து தண்டனையை தன் வீட்டுக்கு கொடுத்துக்க மாட்டான், பக்கத்து வீட்டு கொடுப்பான் அல்லது பக்கத்து தெருக்காரனுக்கு கொடுப்பான். ஸோ அந்த மன ரீதியாக அதுக்கு ஒரு முடிவு கொடுத்தோம். பட் இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதுக்காக ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணோம். இது நாங்கள் பண்ணினது. பட் அந்த போட்டிக்கு வந்த கடிதத்தில் என்ன ஒரு நிமிஷம் தூக்கி வாரிக்கு போட்டது என்னென்னா, நீ என்ன இப்போ போட்டி நடத்துகிற, நான் உண்மையான கதையே என் வாழ்க்கை நடந்திருக்கு, நீ என்ன போட்டி, என் வாழ்க்கை தான் அதுக்கு தீர்வு, நான் என் பொண்டாட்டியை மன்னிக்க தயாராகிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கடிதம். ஃபோன் நம்பரோட திரும்ப கூப்பிட்டு அவங்களோட பேசி பார்த்தப்போ போத் பேர் கிரை, அதாவது 2 பேருமே அழுதாங்க. அது என்னென்னா ஒரு சம்பவம், அந்த கதை வந்து எப்படின்னா, ஒரு நல்ல சமையல் கலை தெரிந்த ஒரு கதாநாயகன் வச்சுங்களேன். அந்த அவர் ஹஸ்பண்ட் அவருக்கு மெட்ராஸுக்கு வந்து அவர் சொந்த ஊர் திருவையாறு, மெட்ராஸ்க்கு வந்து இங்கே ஒரு கோடம்பாக்கம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு. ஹோட்டல் நடத்தும்போது ஒரு பெண்ணோட காதல் ஏற்படுது. சின்ன வயசு, வெவ்வேறு ஜாதிகள். ஸோ குடும்பத்தினோட எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துருது, பையன், அழகான பையன். ஆக்சுவலி இவ்வளோ உயரத்தில் இருந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான். ஸோ கல்யாணம் ஆகிடுது. ஆன பிறகு ஏதோ சந்தர்ப்ப சூழலில் தொழில் ஒடிஞ்சு போயிடுது. ஸோ ஒரு 60,000 ரூபாய்க்கு அந்த ஹோட்டலை விற்றுட்டு திரும்ப சொந்த ஊருக்கே போயிடுறாங்க, திருவையாருக்கு. இந்த 60,000 இருந்த வரைக்கும் சந்தோஷமாக ஓடுது வாழ்க்கை. திரும்ப கஷ்டம், அங்கே ஹோட்டல் வைக்கிறாங்க, ஓடலை. இதுக்கு நடுவில் ஒரு கேட்ரிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குது, நல்ல சமையல்காரன் இல்லைங்களா. ஸோ அவர் சமாதானம் பண்ணி பொண்டாட்டி புள்ள அவங்க அம்மா, வயசான அம்மா 3 பேரை விட்டுட்டு சமையல் வேலைக்கு போகிறாரு. வாழ்க்கை நல்லா தான் போகுது. 2 வருஷம் அங்கே இருக்கார், நடுவில் எந்த வந்து போகல. ஸோ 1.5 வருஷத்து வரைக்கும் ஃபோன்லேயே காதல் மொழிகள் எல்லாம் போயிட்டுருக்கு.
இந்த கடைசி அந்த லாஸ்ட் அந்த நிறைய பணம் வந்து சேருது இந்த மனைவி கிட்ட. ஸோ அவங்க வந்து கோயில் போனால் கூட டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறாங்க. டாக்ஸியில் போகும்போது அந்த டாக்ஸி டிரைவர் பழக்கமாகறான். ஓகே இல்லைங்களா? ஸோ அவன் பேச ஆரம்பிக்கிறான், மெதுவாக பேச்சு கொடுக்குறான், ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அப்புறம் இவ்வளோ நாள் அவன் புருஷன் அவ்வளோ தூரத்தில் இருக்கார், அவர் சும்மாவாக இருப்பார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். ஸோ ஆக்சுவலி இப்படி ஆரம்பிக்கிற அதாவது எப்போ நடந்தது தப்புன்னு அவங்களாலே புரிஞ்சிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போ தவறு நடந்து போயிடுது. ஸோ திரும்பி வரும்போது அந்த ஷாக்கு அந்த பொண்ணோட அந்த பையனோடய ஓடி போயிட்டான்னு தெரியுது. ஸோ இவன் சம்பாரிச்சு அனுப்பிச்ச பணமும் காணாமல் போயிடுது. ஸோ வாழ்க்கையில் நொந்து நூலாகி போய் இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெட்ராஸ்க்கு வந்துடுறாரு. தற்செயலில் பார்த்தா மெட்ராஸில் ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு எஸ்டிடி பூத்தில் அந்த பெண் தன்னோட பொண்டாட்டி சந்தோஷமாக வாழ்வான்னு நம்பிக்கையில் இருந்தவருக்கு இப்படி ஒரு ஷாக்கு. ஸோ கூப்பிட்டு பேசுகிறாரு, திரும்ப சேருவோங்கிறாரு. அவள் சொல்கிறா இல்லை உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் விட்டுருங்கன்னு சொல்கிறான். இவன் திரும்ப ஒரு சுச்சுவேஷன் திரும்ப சமாதானம் போது படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது இவர் போய் படம் பார்க்குறாரு. பாதி கதை தன் கதை மாதிரியே இருக்குது. கணவன் மன்னிக்கிற மனநிலை இருக்கிறான். ஸோ திரும்ப ஒய்ஃபை கூப்பிட்டு காமிக்கிறாரு. 2 பேர் தேட்டர்லேயே அழுகுறாங்க. திரும்ப போய் கோயிலில் கல்யாணம் பண்ணி முடிஞ்சுறாங்க. இது அவங்களுடைய நிஜமான கதை. என்ன நம்ம இதில் எடுத்துக்கணும்னா, அதாவது ஒரு கணவன் பிரியும் போது இது நாட்டில் இங்கே மட்டும் இல்லை, இப்போ கணவன் இருக்கும்போதே தப்பு நடக்குது. ஸோ அதனால் இது வெளிநாட்டுக்கு போனதுனாலன்னு நான் சொல்ல வரல. பட் வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த 2 வருஷங்கிற பிரிவு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் கேப் அதுதான் ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா தெரியுது. ஸோ அதனால இது வந்து இதனால வெளிநாட்டுக்கு போனால் அப்படின்னு நிறைய குடும்பங்கள் நிறைய பெண்கள் அதை ஒரு வேள்வியை அடுத்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே லோக்கல் இருந்துகிட்டே தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த உறவு சிக்கல்ங்கிறது வெளிநாட்டுக்கு போகிறதுனால தான் இல்லைன்னு அப்படி அதை நம்ம எடுத்துக்கூடாது. பட் இந்த உறவு சிக்கல் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஜென்ரல் கொஸ்டின், நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கிறதுனாலையும் கூட இன்றைக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் படித்து முடித்தவனே வெளிநாடு போக விருப்பப்படுறாங்க அல்லது போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது சரின்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் உட்காந்துருக்காங்க. அதாவது என்னன்னா உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதோ அதுக்கேற்று ஓட வேண்டிய மனநிலை இன்னைக்கு இளைஞர்கள் நம்ம தயார்படுத்தணுமே தவிர அவங்கள பிடிச்சி இழுத்து இந்த இதில் சீசாவில் போட்ட அந்த நண்டெல்லாம் பிடிச்சி இழுக்குமாம அது மாதிரி ஒன்று நம்ம கீழே இழுக்கக்கூடாது. ஆக்சுவலி நம்ம திறமைகள்லாம் ஓகே, இங்கே இருக்கணும், இந்தியா உயரணும், எல்லாம் கரெக்டு தான். பட் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சரியாக இப்போ யூட்டிலைஸ் பண்ணனா இப்போ படிக்கிற இன்ஜினியர் 10 வருஷம் கழிச்சு போனான்னு வச்சுங்களேன், 10 வருஷம் என்ன அப்படி தான் வரும். ஸோ ப்ராபப்ளி இப்போ ஐ திங்க் டியூவல் சிட்டிசன்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ சம்பாரிச்ச பிறகு அவங்க திரும்ப இங்கே தான் வருவாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் அவங்களுடைய பணத்தை அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது எப்படி எடுத்துக்கணும்னா, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார் படித்தவங்க மட்டும் இல்லை. இப்போ நான் வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணும்போது இல்லை சார், அந்த அடி ஆதாரம் வந்து நம்மளை நோக்கி தான் இருக்குது. அவங்களுக்கு கனவு, அவன் வாழ்க்கை, அவனுடைய பப் ஸ்டைலு எல்லாம் இருந்தால் கூட இல்லை, மேபி அவங்க கனவெல்லாம் இல்லை நம்ம ஊரை பற்றி, நம்ம ஊரில் என்ன நடக்குது, இங்கேருந்து தினத்தந்தி வாங்கி படிக்கிற என்ஆர்ஐஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஸோ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அதுங்கிற தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது வந்து சாபம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ சுஷி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஃபிலிம். பை. ஓகே, விவாதம் சூடா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ஒரு சின்ன கிளிப்பு பார்க்கலாம். இப்போ திருநெல்வேலி அருகிலுள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த இவர் தன்னுடைய 15 வருட வெளிநாட்டு வாழ்க்கை தனக்கு வளத்தையும் நிறைவையும் தந்துள்ளது என்கிறார். வளைகுடா நாட்டுக்கு சென்று வந்த இவர் போன்றவர்கள் பெற்ற வசதி வாய்ப்பை தொடர்ந்தே பலரும் வெளிநாடு செல்ல முயல்வது இங்கு தொடர்கிறது. நான் வந்து இங்கே சென்னையிலையும் பாம்பேலையும் பல வருடங்களாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து ஒமான் மஸ்கட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்களில் 2 பிள்ளைங்க 2 பேரையும் படிக்க வச்சுட்டு முடிஞ்சிருக்குது இன்ஜினியர் ஆகிட்டு. என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கேட்டு வெட்டி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸில் வந்து தனியாக எனக்கு ஒரு வீடு வாங்க முடிஞ்சிருக்குது. இது வந்து நான் மஸ்கட்டுக்கு போனால்தான் இதனுடைய செய்ய முடிந்ததை தவிர இங்கே மாநில அரசுலேயோ மத்திய அரசுலேயோ வேலை செய்துக்கிட்டு இருந்தால் வந்து இந்த அளவுக்கு செய்திருக்க முடியாது. எல்லாம் லோன் எடுத்து இதுதான் எல்லாம் செய்துக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். நாங்கள் அங்கே போனதுனால வந்து இதெல்லாம் எங்களால் சாதிக்க முடிஞ்சிருக்கு. ஜெயபால் போன்றவர்களின் வெற்றி கதைகள் ஒருபுறம் என்றால், திருமணம் ஆனவுடன் கணவர் வெளிநாட்டு வேலைக்கு சென்றுவிட தனிமையில் வாழும் ஆயிரக்கணக்கான பெண்களில் இந்த அப்சரும் ஒருவர். பொருள் தேடி கணவன் வெளிநாடு சென்றதால் ஏற்படும் நீண்ட பிரிவின் துயரம் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்கிறார் இவர். வீட்டுக்காரங்க வெளியில் போகும்போது மாமியார் குடும்பம் மாமனார் குடும்பம் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு மாமியார் குடும்பம் மாமனார் குடும்பம் கடவுள் புண்ணியத்தில் இல்லை. இருந்தாலும்
மற்றவங்க சூழ் பேச்சு, மற்றவங்க சந்தேகங்கள், மற்றவங்க கஷ்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம மனசு நோவு கடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா பெண்ணு கூட கண்டிப்பாக ஆண் இருக்கணும். ஆண் இருந்து கணவருக்காக மனைவிக்காக கணவரும் சந்தோஷமாக குழந்தைங்களோட நல்லது கெட்டது சாப்பிட்டாலும் இல்லைனாலும் கூட இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இருந்தாலும் அவங்க இல்லாதது எங்களுக்கு ஒரு கஷ்டம்தான். மற்றவங்க பேச்சு, மற்றவங்க கொச்ச வார்த்தைங்க, எங்கே போனாலும் இதை மாதிரி போகிறாங்க அது மாதிரி போகிறாங்க. வெளிநாட்டில் ஊருக்கு போயிருக்கிறாரு வீட்டுக்காரு, இந்த மாதிரி சுற்றுறாங்க, கேட்பாரு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், சந்தேகங்கள், எது செஞ்சாலும் தப்பு குறை கண்டுபிடிக்கிறது, சொந்தக்காரங்க நல்லது கெட்டது இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க நம்ம கூட இருந்தால் யாருக்கிட்டையும் நம்ம தைரியமாக எந்த ஆம்பளைக்கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட வெளியில் போகிறப்போ வரப்போ பேசினாலோ இல்லை அவங்க கூட இருக்கும்போது நம்ம எந்த பேர்கிட்ட யார்கிட்ட பழகினாலோ நம்மளுக்கு எந்த வித சந்தேகங்களோ எந்த வித துக்கங்களோ நம்மக்கிட்ட வந்து சேராது. மனசால தப்பு செய்யலைனாலும் மனசால நாங்கள் கெட்டது நினைக்கலனாலும் ஆம்பளைங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தா மற்றவங்க பார்க்குறவங்க நாங்கள் தப்பாக நினைக்கிறோம், தப்பாக நடந்துக்கிறோம். அதாவது பழி சொல் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கின்னு எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் தப்பு செய்யலைன்னு சொன்னாலும் எங்களை நம்புறவங்க யாரும் கிடையாது. அதனால் வீட்டுக்காரங்க கூட இருந்தால் இந்த பிரச்சனைகளோ இந்த கஷ்டங்களோ இந்த தொல்லைகளோ எங்ககிட்ட வந்து சேராது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை நீயா நானா. உங்க கணவர் ஃபாரின்ல இருந்து சம்பாரிச்சு கொடுக்கறாரு, எல்லாம் உண்மைதான். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருக்காது. கொஞ்சம் கூட இல்ல. அவர் உள்நாட்டுல எவ்வளவு இப்படி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா சார். நிச்சயமா கண்டிப்பா இருக்கும் சார். உங்க கணவர் வெளிநாட்டுல இருக்கனால உங்களுக்கு எந்த பதட்டமும் இல்ல. யாருதான் பணம் பொருளாதார பற்ற இருங்க போயிருக்கிறதே பணத்துக்காக. 10 வருஷம் இருந்துட்டு வந்தா நான் 50 வருஷம் நிம்மதியா இருப்பேனே அவரோட. அந்த 10 வருஷம் சார், அந்த 50 வருஷம் இருக்கணும்ன்றதுக்காக 100 வருஷம் அவரோட இருக்கணும்ன்றதுக்காக 10 வருஷம் அமைச்சிருக்கேன் சார். தப்பே கிடையாது. தப்பே இல்ல, கொடுங்க. இது பாருங்க, என் மகளுக்கு கல்யாணம் செஞ்சேன். மேரேஜ் பண்ற டைம்ல மாமியார் சொன்னாங்க வெளியூர்ல இருக்கிறாருன்னு செஞ்சு கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்த பிறகு அவர் வந்துட்டார், கல்யாணத்துக்கு வந்து மேரேஜ் ஆகி இங்கே இருந்துட்டார். சரின்ட்டு இங்கே இருந்து இத்தனை வருஷம் 4 வருஷமா இருந்தார். குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் இங்கே தான் இருந்து எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வருமானம் பத்தல. அப்புறமா இப்ப போய் இருக்கிறாங்க. இப்ப போய் ஒய்ஃப் கூட்டின்னு போய் புள்ளிய கூட்டின்னு போய் அங்க நல்ல அமைதியா நல்லா இருக்கிறாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கு. அமெரிக்கால இருக்கிறார் சார். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல மறந்துட்டு போல நல்லா நல்லா இருக்கிறாங்க. நல்லா அதெல்லாம் இல்ல 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 சார் கிடையாது கிடையாது. கொடுங்க சார், கொடுங்க. எங்களுதுல மொத்தம் 21 சீட் இருக்குது. 21 சீட்ல நாங்க எல்லாமே கெட்டு நொந்து நூலா போயிருக்கிறோங்க. ஆனா அங்க இருக்கிற 21 சீட்ல ஒரு குடும்பம் தான் வாழுதுன்றாங்க அவங்க. அப்பயே கணக்கு பண்ணிக்க, மீதி இருக்கிற 20 குடும்பம் அங்கதான் இருக்கு. இங்க 8 குடும்பத்துல நாங்க அனாதையா நிக்கிற மாதிரி தான் நிக்கிறோம். இல்ல இல்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கான முயற்சி அவங்க செய்யறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் சார் செய்றாங்க. ஆமா, அதுதான் நாங்க சொல்றோம். அவங்க குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்கு. சரி, இங்க 8-10 குடும்பம் நாங்க இப்போ என்ன உங்க 8 குடும்பம் கெட்டு போனதால அவங்க குடும்பம் கெட்டு போணும்ங்கறீங்களா? சொல்லுங்க. குடும்பத்தை எல்லாம் காப்பாத்த முடியுமாங்க? அவங்க நல்லா இருந்தா போதாதா? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய தான் நீங்க பாக்குறீங்க. சரி, எங்க வாழ்க்கைய சொல்றோம். எங்க குடும்பங்களின் வாழ்க்கைய சொல்றோம். இல்ல, அவர் சொல்ல வர கான்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டா, உங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு நீங்க வெளிநாட்டுக்கு போனதுனால ஒன்று குடும்பங்கள் நல்லா இருக்கிறத வச்சுக்கிட்டு எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனா நல்லா இருப்பான்னு சொல்லாதீங்க. 8 பேர் இங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோங்கிறார். அப்படி கிடையாது. எங்க அம்மா வந்து அந்த மாதிரி வளர்த்தாங்க, பசங்களை வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் செஞ்சாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இதுல இருக்கிறார், அமெரிக்கால இருக்கிறார், ஒருத்தர் கனடால இருக்கிறார். இன்னொரு அண்ணன் வந்து அவருக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கு, இங்க தான் இருக்காரு. அவரும் ஆசைப்படுறாரு அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா கிடைக்கல அவருக்கு, ரொம்ப ஆசைப்படுற. அங்க போய் இப்போ ஒரு வீடு வாங்கி அடியார்ல வாங்கி இருக்கிற 50 லட்சத்துக்கு. உங்க குடும்பங்கள்ல எதற்கு எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறாங்க? ஒருத்தர் கனடால, ஒருத்தர் அமெரிக்கால, ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? படிப்பு. சோ முறையான படிப்பு படித்ததால் அது சாத்தியமாகுது. அப்போ நீங்க ரொம்ப நியாயமாவே பேசலாம். படிக்கல, ஆனா அதே நேரத்துல குடும்ப வறுமைங்கிறதுக்காக அவங்க ஏமாந்துருக்கப்போ வருத்தப்பட்டு தானே பேசுவாங்க. அது எப்படி அவங்க தவறாகவும் சொல்ல முடியும்? நீங்க படிப்பால காட்டுறீங்க, நாங்க தொழில்நுட்பம் ஃபிட்ரு வெல்ட்ரு அந்த மாதிரி தான் நாங்க இங்க போறது.
இன்னும் கேட்டா ஃபார்மருக்கு போறாங்க, ஹெல்பர் ஜாபுக்கு தான் போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்கம்மா. நிறைய கவர்மெண்ட் இருங்க இப்போ நிறைய கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் பிட்ஸ் பிலானி அங்கே படித்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்எஸ் பண்ணாமல் இங்கே எம்இ எம்டெக் பண்ணிட்டு வேலை பண்ணுறாங்க. எல்லாரும் அங்கே போயிட்டு டபுள் எம்எஸ் உடனே ஒரு ரிசர்ச் அங்கே உடனே செட்டில் ஆகி கம்ப்ளீட்டாக அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. இங்கே எத்தனை பேர் திரும்பி வராங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலே கிளியராக தெரியும் எத்தனை பேர் திரும்பி வராங்க. இங்கே எத்தனை பேர் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸில் பிஸ்னஸ் தொடங்கி இங்கே இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். தேர் சோ மெனி லெஸ் பீப்புள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. இது பிரெயின் ட்ரெயின் இல்லையா? சொல்லுங்க சார். அதாவது இப்போ நான் அது வந்து டோட்டலா மறுக்கிறேன் சார். படிச்சவங்களுக்கு மட்டும் தான் இங்க வேலை கிடையாது சார். நான் வந்து ஒரு 10வது படிச்சவன் தான். படிச்சுட்டு ஒரு வருஷம் சான்றிதழ் படிப்பு கேட்டரிங் படிச்சவன். ஓகே. நான் வந்து தெளிவா மால்தீவ்ஸ்ல போயிட்டு நல்லா ஹேட் a very good life. ஓகே. நீங்க மாலதீவுக்கு போறதுக்கு முன்னால உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப lower than the medium level. சரி. இப்போ நான் very happy. I'm working in வள்ளுவர் கேட்டரிங் இன்ஸ்டிடியூட் ஒரு இன்ஸ்டிடியூட் கரூர்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். மாலத்தீவுக்கு போனவங்கள எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது? I'm coming to that. அதுக்கு தான் சார் வரேன் நான். அதாவது எத்தனை பேருக்கு வாழ்க்கை கிடைச்சுங்க பாத்தீங்களா? நம்ம போற விதம் எப்படி போனோம்னு சொல்லிட்டு தான் இருக்கு. இப்போ நான் வந்து டைரக்டா I went by the direct company. Okay. Not even a single money have been spent by. நான் வந்து தனியா ஸ்பெண்ட் பண்ணல. நான் போய் இறங்கின உடனே நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போன ஃளைட் டிக்கெட் அண்ட் விசா சார்ஜ் எல்லாமே அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஓகே. சரிங்களா? அந்த மாதிரி கம்பெனியை தேர்ந்தெடுத்து போங்க நீங்க. அந்த தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு கஷ்டமே வராது. ஓகே. நீங்க ஏன் வந்து தேவையில்லாத ஏஜென்ட் போறீங்க நீங்க? கவர்மெண்ட்ல 1983ல சட்டம் போட்டுருக்காங்க. வெளிநாடு போறவங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி சட்டம் போட்டுருக்காங்க. அந்த சட்டப்படி லேபர் வேலைக்கு போறவங்களுக்கு ஏஜென்ட் வந்து 3000 ரூபாய் கமிஷன் வாங்கணும். செமி ஸ்கில்டு லேபரா போறாங்களா அவங்களுக்கு 5000 ரூபாய் வாங்கணும். ப்ரொபோஷனல் ஒர்க்கா போறவங்களுக்கு வந்து 10000 வாங்கணும் ஒரு ஸ்கீம். இது வந்து கவர்மெண்ட் சட்டம் ஒண்ணு. ஆனா இது சட்டம் நடைமுறையில் இல்ல. இன்னொன்னு www.labor.nic ன்னு ஒரு வெப்சைட்ல வந்து யார் யார் அப்ரூவ்ட் ஏஜென்ட்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஏஜென்ட் லிஸ்ட் கொடுத்திருக்கு. www.labor.nic ன்னு இந்தியன் கவர்மெண்ட் லிஸ்ட் கொடுத்திருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா ஏஜென்ட்டும் ப்ராப்பரா அனுப்பல. அதுதான் முக்கியம். இந்த இருக்காங்களே இவங்க வந்து அதே லிஸ்ட்ல கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண லிஸ்ட்ல தான் இவங்க போனாங்க. ஆனா இங்க போய் பிரக்கான டாக்குமெண்ட் நல்லா இன்டர்வியூ பண்ணி எல்லாம் போய் போனாங்க. ஆனா போய் என்ன நடந்துச்சு? 450 பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தாங்க. அமைதியா இருக்கல எங்க நிறுவனமும் அந்த அமைப்பு 2 சேர்த்தி 450 பேர் செத்து சுண்ணாம போயிருப்பாங்க. எத்தனையோ பேர் செத்த பாடி வாங்க முடியும் ஆள் இருக்காங்க. என்னது எத்தனை எங்க அம்மா அக்கா இத்தனை பேர் தெரியுமா? அப்பா உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா எதுவுமே தெரியாது. ஏன்னா பாடி கேட்ட நேரமா சொல்லுவாங்க என் வீட்டுக்கார் ஃபாரின் போயிருக்காரு, என்ன வேலை பார்க்கறாரு தெரியாது, எவ்வளவு சம்பளம் தெரியாது. 2 மாசத்துக்கு ஃபோன் பண்ணுவாரு, அடுத்து ஏன் ஃபோன் பண்ணல தெரியல, இருக்காரா செத்து போயிட்டாலும் தெரியல. அந்த மாதிரி இருக்காங்க. எத்தனை பணங்கள் வந்து தமிழர் பணம் புதைக்காம இருக்கு எரிக்காம இருக்கு. இந்தியா கொண்டு வர முடியல. அதுக்கு காரணம் வந்து பக்கா டாக்குமெண்ட் சொல்றீங்க. போன உடனே தான் வாங்கிறாங்க. பாஸ்போர்ட் வாங்கிறாங்க, விசா வாங்கிறாங்க, சம்பளம் கொடுக்கறதுல சாப்பாடு கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும்? வெளியில போய் தான் உழைக்கணும், வேற வழி இல்ல. வந்து சொல்லிட்டோம். ஒரு நிமிஷம் அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. அரசாங்கம் கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருக்கவங்கள்ட்ட போனாலுமே இப்போ அவர்லாம் அப்படிதான் போயிருக்காரு. ஒரு வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுங்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன பண்றது? சரி சார், இப்போ இவரே அவர் வாய்னால சொன்னாரு சட்டமே இருக்கு இவ்வளவு ரூபா தான் கொடுக்கணும். அதுக்கு மேல ஏன் இவர் ஏஜென்ட் கொடுக்கறாரு? ஓகே ஒரு நிமிஷம். அது அவரோட தப்பு. அது அவரோட தப்பு. அது அவரோட தப்பு. அது அதாவது வெளிநாட்டுக்கு முதல்ல போன உடனே அங்க உள்ள ஏஜென்ட் முதல்ல எங்க கிட்ட கைப்பற்றுறது என்ன தெரியுமா? பாஸ்போர்ட் அண்ட் விசா. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க முறையான விசால அவர் சொன்ன அந்த கவர்மெண்ட் ஆத்தரைஸ் ஏஜென்ட் மூலமா போனீங்களா? எல்லாம் இப்பவே கைவசம் இருக்கிறது என்கிட்ட. முறையான ஏஜென்ட் மூலமா தான் போனீங்க? முறையான ஏஜென்ட் மூலமா தான் போனேன். முறையான ஏஜென்ட் மூலமா போய் நீங்க ஏமாந்துருக்கீங்க. ஆமா. அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம்னு சொல்லிட்டு தமிழக அரசால் நடத்தப்படுது. அது மெட்ராஸ்ல இருக்கு அந்த ஆபீஸ். அதுல நீங்க போனீங்க எந்த ப்ராப்ளம் இல்லாம ப்ராப்பரா நீங்க போலாம். ரெண்டாவது அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்க போயிட்டு வெளிநாட்டு போற மோகம் இருக்கா, பணம் சம்பாதிக்க இருக்கா, அது மூலியமா போங்க. நீங்க எதுக்கு வெளியில வேற ஆள் மூலியமா போய் நீங்க மாட்டிக்கிறீங்க? இருதுருவங்கள் விறுவிறுப்பாக மோதிக்கொண்டிருக்கும் இந்த விவாதத்தில் ஒரு சின்ன பிரேக், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை நீயா நான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை நீயா நானா. அவங்களுக்கு பசிக்குது, எப்படியாவது பண்ணி போயிட்டு வந்துருவோம்ட்டு ட்ரை பண்ணி போறாங்க. அங்க போன உடனேயும் முறைப்படி போனாலும் முறையில்லாம போனாலும் விசாவையும் பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு சூழ்நிலை கைதி ஆக்குறது நடக்குதா இல்லையா? நடக்கிறது உண்டு. ஆனா அதை நான் ஒத்துக்கிறேன். இருங்க, ஒத்துக்கிறதுக்கு அதுக்கு நான் காரணம் சொல்றேன்.
சொல்லுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வந்தவங்க எல்லாம் வந்து கரெக்டான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோட வந்தவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க. பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு டூரிஸ்ட் விசால உள்ள வரீங்க, வந்துட்டு டூரிஸ்ட் சுத்தி பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும். நீங்க என்ன பண்றீங்க, அங்க சுத்தி பார்த்துட்டு அங்க 4 பேர் உங்களுக்கு வேலை அதாவது உங்க மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ அங்க இருப்பாங்க. போகும்போதே சொல்லிடுவாங்க, டே நான் சுத்தி பார்க்க வரேன் இங்கன்னு. சுத்தி பார்த்துட்டு நீ திரும்பி ரிட்டர்ன் வரணும். அதை விட்டுட்டு அவன் அங்க வேலை செய்யறான், நான் இப்போ இப்படி வேலை செய்யலாம் ஓவர் ஸ்டே பண்ணிட்டு நீங்க ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டு அதாவது ஃபாரின் இது வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லக்கூடாது. தரப்புல தவறு நடக்குதா இல்லையா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு தான் சொன்னாங்களே ஒழிய திரைக்கடல் ஓடி அந்தந்த நாட்டு சிறைகளில் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லலை. அந்த சூழ்நிலை இங்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஒழுங்குபடுத்தல் நெறிமுறைகள் வேண்டும். இந்த பக்கத்தில் கோபப்படுபவர்கள் பத்தியிலே அந்த கோபத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் கூட பணம் தேவை, வாழ்க்கையிலே இது அவசியப்படுகிறது என்கிற காரணங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எப்படியாவது வெளிநாடு போய்விட வேண்டும் என்கிற தவிப்பும் நிச்சயமாக ஒரு வகையில் தவறுதான். அந்த தவிப்பும் ஒரு வகையில் தவறுதான். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலே நாங்கள் சம்பாதிப்பதன் மூலமாக இந்தியாவினுடைய அந்நிய செலாவணியே ஓங்கி நிற்கிறது என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து அதை முழுமையாக நியாயப்படுத்த முயல்வதையும் முழுமையாக ஏற்பதற்கு இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் இங்கிருந்து பார்க்க முடிந்தது. அது ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது இவர்களாக இருக்கலாம் வெறும் குடும்ப வறுமையை காப்பாற்றுவதற்காக தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து வெளிநாட்டுக்கு போனவர்களாக இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. 2 பேருமே தங்களுடைய பணத்தை இந்த பூமியில் முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது 10,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த வகையிலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது எல்லோரும் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதனால்தான் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க, சொர்க்கமே என்றாலோ நம்மூரு போலாகுமா. இந்த வார்த்தைகளோடு இன்றைய விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கருத்துக்களை முன்வைத்து அரங்கில் விவாதித்த, இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட போகணும்னு சொன்னால் சண்டை போட்டு விவாதித்த இருதரப்புக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் சந்திப்போம். ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபார்ம் தங்க மாளிகை, நீயா நானா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.